மேக்ஸில் 72 மார்க்ஸ் எடுத்திருந்தேன் நான் 12th. அண்ணன் டாக்டர், தம்பி என்ன ஆக போகிறான்ற ஒரு கொஸ்டின் வந்து அஸ் அ பேரண்டாக எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருந்துச்சு. எங்கள் அப்பாவை பார்த்தா நான் சர்ச்சுக்குள்ளேயே நான் ஊழியம் பார்க்க ஆரம்பித்தேன். லேக்கில் நான் நடந்து போகிறேன், 2 கண்ணு தண்ணி வருது. யாருமே சொல்லிக் கொடுக்கல, இப்படி தான் கேமரா யூஸ் பண்ணணும், இப்படி தான் ட்ரைபாட் பண்ணணும்லாம் சொல்லிக் கொடுக்கல. மற்றவங்க போடுறத பார்த்து நான் என்ன பண்ணேன்னா கற்றுக்கிட்டேன். இந்த மீடியாக்குள்ள சாதிக்கலான்னு நான் பார்த்த ஒரு வீடாக இருக்கும். எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு அந்த கேமராவை போய் செவ்வரை சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அண்டர்ரேட்டடாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அந்த ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஜேர்னி என்னோட லைஃப்பில். நாங்கள் வந்து ஷூட் பண்ண அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, டே லைட் முடிய இன்னும் 2 hours சார். இன்னும் நான் 4 லொக்கேஷனில் எடுக்கணும். காரில் ஏறுறோம், கார் பஞ்சர். வாழ்கிற கடைசி மூச்சு வரைக்கும் இந்த மீடியா மூலியமாக அவரோட நாமத்தை மகிமைப்படுத்திடும். ஏன்னா என் பெஸ்ட்டாக வச்சுருக்க ஏசப்பாக்கு நான் பெஸ்ட்டை மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட பண்ண எல்லா விஷயமும் அது உயிரோடு தான் இருக்கு. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஹாய், நான் காட்சன். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சில வீடியோஸில் மீடியாவை பற்றி பேசியிருக்கோம், மீடியா ஆர்டிஸ்ட் கூடவும் பேசியிருக்கோம். அது மாதிரி இன்றைக்கும் நம்ம ஒரு மீடியா ஆர்டிஸ்ட் கூட தான் பேச போகிறோம். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டான்லி ப்ரோ தான். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. நம்ம ஸ்டான்லி ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு 100+ காஸ்பல் வீடியோஸில் ஒரு சினிமோட்டோகிராஃபராக, ஒரு டைரக்டராக, ஒரு எடிட்டராக, ஒரு கலரிஸ்டாக, கிராஃபிக் டிசைனராக, ஸ்கிரிப்ட் ரைட்டராக, இப்படி நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட மீடியா ஜேர்னி பற்றியும் அவரை பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, உங்களை பற்றி. நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த ஜேர்னி பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசில் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆன இடம் வந்து எங்கள் சர்ச், ஏலிமேத்தி சர்ச். அங்கே வந்து நான் ரொம்ப நாள் நல்லா டான்ஸ் ஆட மாட்டேன், டான்ஸ் ஆடுவேன். சர்ச் விபிஎஸ்ல இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் ஃபுல்லாமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எனக்கு சர்ச்சுக்குள்ளே நல்லா இன்வால்வ்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபின்னு ஒரு பையன், அவன் கீபோர்டு வாசிப்பான். சந்தோஷ் அந்த பையன் ட்ரம் வாசிப்பான். அவங்க 2 பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பான், நான் மட்டும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ எனக்கு ஆசையாக இருந்துச்சு, சரி நம்ம பேசாமல் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பழகணும்னு நினைக்கும் போது, செல்வின்னு சொல்லி ஒரு அங்கிள் வந்து மியூசிக் கிளாஸ் நடத்துனாங்க. அப்போ கிட்டாரும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கிட்டார் வாசிக்க ஆள் இல்லை, சரி நம்ம கிட்டார் பழகணும்னா நம்மளும் அந்த டீமோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் ஆனால் எங்கள் அப்பாவால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ நானும் அந்த கிளாஸுக்கு போகலை. சர்ச்சில் இன்வால்வ்டாக இருந்த போதும், இவங்க சாட்டர்டே வந்து ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க, நம்மளும் சாட்டர்டே போவோம். சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எதாவது பண்ணலாம்னு சொல்லி சர்ச்சுக்கு எல்லா வாரமும் சாட்டர்டே நான் சும்மா போவேன். எங்கள் சர்ச்சில் வந்து எங்கள் பாஸ்டர் ஒரு தடவை சண்டே சர்வீஸில் மெசேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கோபமாக, சர்ச்சுக்கு இத்தனை பேர் வரீங்க, ஆனால் சர்ச்சோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு யாருமே வரல. நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் சர்ச்சில் யாருமே சேர் போடாமல் இருந்துச்சு, நான் தான் சேர் போட்டேன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்ன உடனே எனக்கு சரி நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து சேர் போட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் முடிவு எடுத்தோம். ஸோ நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அண்ணன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். நான் 11th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே போய் நானும் எங்கள் அண்ணனும் பால்கனியில் இருக்க எல்லா சேருமே நாங்கள் தான் போடுவோம். அது போடுறதுக்கு முன்னாடி 7 o'clock வந்துடுவோம் சர்ச்சுக்கு. 8 o'clock வரைக்கும் எங்கள் அண்ணன் முட்டிக்காலே நின்று ப்ரேயர் பண்ணுவான். அவன் ப்ரேயர் பண்ணுறதுனால நானும் அவன் பக்கத்துலேயே சும்மா அப்படி உட்காந்துருப்பேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்பி முட்டிக்கால் போடுவேன். அவன் கை தூக்கி ப்ரேயர் பண்ணுவான். ப்ரேயர் பண்ணிட்டு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம், 9 o'clock வரைக்கும் வருவோம். ஸோ இதை பார்த்த சாலமுன்னு சொல்லி எங்கள் சர்ச்சில் ஒரு அந்த அண்ணன் ஒரு மீடியா டீமை ஃபார்ம் பண்ணாங்க. 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்ததுனால அவங்க என்னை கூப்பிட்டு, நீ வந்து வர சர்ச்சில் சேர்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ட்ரைபாட், அதாவது கேமரா ஸ்டாண்டையும் கேமரா பேக்கையும் நீ வந்து தொடச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. துடைக்கும் போது அவங்க ஆப்பிள் மேக் அதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, லைவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே அதை பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நம்மளால அதெல்லாம் இப்போவும் வாங்க முடியாது. பட் இருந்தாலும் அப்போ பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். பக்கத்தில் போய் நின்று இப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பேன் நான். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு அது ஜேர்னி. சர்ச்சில் அப்படியே போகும்போது ஒரு நாள் சாலமன் என்ன சொன்னாங்கன்னா, நீ அடுத்த வாரத்துல இருந்து நீ சண்டே எங்கள் கூட நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது 12th ஸ்டாண்டர்டில். அப்போ நான் அவங்க கூட போய் உட்காரும் போது மெயின்
கேமராமேன் வந்து வர்ஷிப்பில் ஃபுல்லாமே அவங்க நிற்பாங்க. வர்ஷிப் முடிஞ்ச உடனே உட்காந்துருவாங்க. அப்போ செர்மன் டைமில் பாஸ்டர் வந்து நடக்கும்போது லெஃப்ட் ரைட் பேன் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரைபாடில் நான் நிற்பேன். ஜஸ்ட் நான் வந்து ட்ரைபாடை மட்டும் இப்படி ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணும்போது யாருமே இல்லாதப்போ ஒரு ஃபோட்டோ கேமரா 700Dன்னு ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. அந்த கேமரா யாருக்குமே தெரியாமல் நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்து ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. இது சர்ச்சில் நல்லா படிப்பேனான்னு கேட்டால் படிப்பேன், நல்லா படிக்க மாட்டேன். ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு தான் நான். ஸ்போர்ட்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் நான். பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து 12th பாஸ் பண்ணேன். நான் ரொம்ப சூப்பர் மார்க்ஸ்லாம் கிடையாது, பட் ஆண்டோட கிருபைனால நான் பாஸ் ஆனேன். நான் 11th படிக்கும் போதே எங்கள் அண்ணன் வந்து நீட்டு படித்து அவன் பிடிஎஸ் படிக்க போயிட்டான். ஸோ அண்ணன் டாக்டர், தம்பி என்ன ஆக போகிறான்ற ஒரு கொஸ்டின் வந்து அஸ் அ பேரண்டாக எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஃபுல்லி இன்ட்ரெஸ்ட்டும் நான் சர்ச்சில் இது பண்ணிட்டு இருந்ததுனால எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வெட்டிங்கில் போய் எடுக்க போகிறான் அப்படின்ற ஒரு பயம் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பேரண்டாக அண்ணன் வந்து டாக்டர், தம்பியை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறதுக்கு நல்லா இல்லை அது கேட்கவே. ஸோ அப்படி நினச்சி அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அப்பா போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட சாலமோன் அண்ணன்லாம் போய் திட்டுவாங்க, இவனை வந்து விடாதீங்க. இதனாலேயே நிறையா தடவை சாலமோன் அண்ணன் வந்து என்னை கூப்பிடவே மாட்டார். நிறையா ஷூட்டிங்லாம் நடக்கும், ஆசையாக இருக்கும். மேலே அப்போ தான் ஸ்டுடியோலாம் பில்ட் பண்ணியிருந்தாங்க, உள்ளே விட மாட்டாங்க. உங்கள் அப்பா திட்டு வர்றா, நீ போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பை காட்ஸ் கிரேஸ் நான் டீமுக்குள்ளே போயிட்டேன். எல்லாமே பழக ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. யாருமே சொல்லிக் கொடுக்கல, இப்படி தான் கேமரா யூஸ் பண்ணணும், இப்படி தான் ட்ரைபாட் பண்ணணும்லாம் சொல்லிக் கொடுக்கல. மற்றவங்க போடுறத பார்த்து நான் என்ன பண்ணேன்னா கற்றுக்கிட்டேன். அந்த டைமில் தான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரியல்மியில் U1 ஒரு மொபைல் வச்சுருந்தேன். சும்மா ஸ்கையை என்ன பண்ணுவேன்னா வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு லிரிக் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கட் பண்ணி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அப்போ தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போன டைம் அது. ஸோ நான் வந்து அந்த லிரிக்கல் வீடியோ மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நான் போடுவேன். நான் அதை எடிட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு கான்டாக்ட்ஸில் இருக்க எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுவேன். எல்லாருமே அதை ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்படி தான் எடிட்டும் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டுமே ஒரு 200+ வீடியோஸ் நான் கட் பண்ணியிருப்பேன். சரி, அதுக்கப்புறமேட்டுக்கு யாருமே இல்லாதப்ப சர்ச்சில் போய் சாட்டர்டே மட்டும் இல்லாமல் சாட்டர்டே காலையிலேயே போய் 700D கேமராவை எடுத்து சும்மா செவ்வரை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். ஒவ்வொரு பட்டனாக மாற்றி பார்த்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுது, லென்ஸ் எப்படி மாற்றுறாங்க, எப்படி மவுண்ட் பண்ணுறாங்க, 1855 லென்ஸுக்கும் 55-50 லென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கூகுளெல்லாம் செக் பண்ணி அது டெலி லென்ஸ், இது ஒயிட் லென்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி விஸ்காம்லாம் சேர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா பழக ஆரம்பிச்சேன். ஸோ எங்கள் அண்ணனுக்கு வந்து அவனோட காலேஜுக்கு போகிறதுனால ஃபினான்ஷியலாக ரொம்ப கொஞ்சம் எங்கள் அப்பா லோன்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால சரி எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜ் இருந்துச்சு. இன்ஜினியரிங் காலேஜ்லாம் ரொம்ப கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்னை கூப்பிட்டு ஒரு காலேஜில் உனக்கு ஃப்ரீ சீட்டு தரோம் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பாவும் சரி இப்போ அண்ணனுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்போ உனக்கு திருப்பி காலேஜுக்கு சீட்டு கட்ட முடியாது, நீ வேணா இங்கே போனோடனே நான் கம்ப்யூட்டர்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன இங்கே போனாலும் நீ எடிட்டிங்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றதுலாம் சொன்னதுனால நானும் சரி அங்கே ஃபர்ஸ்ட் நாள் போனப்போ லேப் இருந்துச்சு, நிறையா கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னே சரி நம்ம ஓகே இந்த இடம் நம்ம செட் ஆகும்னு நினச்சி நான் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேன், ஃபெயில் ஆனதில்லை. எப்படியா ஜஸ்ட் பாஸாக தான் ஆயிடுவேன். போனால் 5 சப்ஜெக்ட் ஃபெயிலு, ஒரே ஒரு சப்ஜெக்டில் பாஸு, இங்கிலீஷில் மட்டும் பாஸு. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தேன் நான். அப்போ தான் அந்த நிறையா வீடியோஸ்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சூசைட் பண்ணுறாங்க, அரியர் கிளியர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற ஜோனில் போயிட்டு இருந்த டைம் அது. ரொம்ப பயம் வந்துருச்சு. எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் எப்படி வெளியே வரும்னு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அண்ணன் டாக்டர், தம்பி இன்ஜினியர். ஸோ இது சொல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இல்லை செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு. ஆனால் அப்போ சைமல்டேனியஸாகவுமே நான் சர்ச்சில் காலேஜ் போயிட்டு நைட்டு பாஸ்டர் வந்து நிறையா டிவி சேனல்ஸில் வந்து ப்ரோக்ராம்ஸ் டிவி மெசேஜஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதில் ஃபுல்லாமே நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். லைட் செட் பண்ணுறதுக்கு, கேமரா போய் மாட்டுறதுக்கு, மவுண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவேன் நான். ஸோ இதையும் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் டிசிஷன் எடுத்தேன். சரி நம்மளுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குல்ல, நம்ம ஏன் மீடியா படிக்கக்கூடாது, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் சரின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னோடனே எங்கள் அம்மா வந்து டபுள் மைண்டடாக இருக்காங்க. மீடியா போயிட்டா இவன் லைஃப் எப்படி இருக்கும், ஏன்னா அப்போ நல்ல ஸ்கோப்பில், இப்போலாம் நிறைய ஸ்கோப் வந்துருச்சு. இப்போ ஸ்கோப் இல்லை, இவன் எப்படி இப்போ சர்வைவ் ஆவான்னு தெரில. ஆனால் அரியர் வேற வழியே இல்லை, இப்போ மாற்றி ஆகணுன்ற எங்கள் அம்மா சப்போர்ட்டாக இருந்தாலுமே எங்கள் அப்பா சப்போர்ட்டே இல்லை. எங்கள் அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் நானும் எங்கள் அம்மாவும் போய்
அந்த காலேஜில் நாங்கள் போய் டிசி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு எப்படி ஆச்சுன்னா, இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணோம். அமெரிக்கன் காலேஜில் போய் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், கிடைக்கல. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஓட்டுறாங்க, கிடைக்கல. செகண்ட் லிஸ்ட் ஓட்டுறாங்க, கிடைக்கல. தேர்ட் லிஸ்ட் ஓட்டுறாங்க, கிடைக்கல. அப்போ எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. போச்சு, நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ, நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு. அண்ணன் வந்து நல்ல டாக்டர், தம்பி வந்து 12th நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லிடுவாங்களோ, பேசாம அந்த இன்ஜினியரிங்காவது முடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். அந்த அந்த ஜேர்னி ரொம்ப கஷ்டமான ஜேர்னி என்னோட லைஃப்ல. எங்க அண்ணனோட கிளாஸ்மேட்டோட அப்பா வந்து டெபுட்டி கலெக்டர் திருச்சியில. எங்க அண்ணன் அந்த ஜேர்னில நான் டிராவல் பண்ணதை பார்த்துட்டு, நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ணானா, போய் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, அதுவும் நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன், நாலுமாவடியில ஜீஸ் ரெடீம்ஸ் ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன். அப்போ போகும்போது, ஏசப்பா நான் இந்த மீட்டிங்ல இருந்து வரும்போது எனக்கு எப்படியாவது காலேஜ்ல இருந்து சீட் கிடைச்சிடும். நான் அப்ளை பண்ண ஒரே ஒரு காலேஜ் அமெரிக்கன் காலேஜில் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா நான் படிப்பை நிப்பாட்டிடுறேன், நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போறேன். 3வது நாள் அந்த ப்ரேயர் கேம்ப்ல, அந்த ப்ரேயர் கேம்ப்ல மொபைல்லாம் கொண்டு போகக்கூடாது. 3வது நாள் மொபைல் தராங்க. ஐ காட் அ மெயில் ஃப்ரம் அமெரிக்கன் காலேஜ். சூப்பர். நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஐம் க்ளூலெஸ். எப்படிரா இது சாத்தியமே இல்லையா, 3 லிஸ்ட் ஓட்டிட்டாங்க, எப்படி யாரு இருந்தாங்கன்னா, இப்போ என் அண்ணனோட ஃப்ரெண்டு போய் எங்கள் அண்ணன் சொல்லி, அவங்க அப்பா டைரக்டா காமராஜர் யூனிவர்சிட்டியில போய் பேசி, அவங்க ஃபோன் பண்ணி அமெரிக்கன் காலேஜில் சொல்லி, அமெரிக்கன் காலேஜ்ல இருந்து நாளைக்கு வந்து ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்றாங்க. யாருக்கு நடக்கும் இப்படி? அதுவும் பெரிய டெபுட்டி கலெக்டர் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகி, சரி இப்படி சீட் கிடைச்சிருச்சு. எங்க அப்பா ரொம்ப கோவத்துலலாம் என்னை கூட்டு போய் ஃபீஸே கட்டினாரு. எங்க அப்பா பிடிக்கவே இல்லை. என் அப்பா ஆனா கூட்டு போய் எனக்கு ஃபீஸ் கட்டினாரு. ஃபீஸ் கட்டி நான் போய் ஜாயின் பண்ணேன். நிறைய கஷ்டம், காலேஜ்லயுமே நிறைய பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே கரெக்டாக கோவிட் போட்ட உடனே செகண்ட் இயர் தேர்ட் இயர் கோவிட்ல போச்சு. ஆனால் என் லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் வந்து கோவிட் டைமை பார்க்குறேன். ஏன்னா கோவிட் டைமில் வந்து எல்லாமே ஆன்லைன் சர்ச்சஸ் ஆயிடுச்சு, ஆஃப்லைன் சர்ச் இல்லை. ஸோ எல்லாமே ஆன்லைன் பண்ணும்போது நான் அவங்க கூடவே இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் சர்ச்சில் இருந்ததுனால நான் தான் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எடிட் பண்ணுவேன், நான் தான் கேமராவும் ஆப்ரேட் பண்ணுவேன். அப்போ தான் பிளாக் மேஜிக் கேமரா எங்கள் சர்ச்சில் வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு பீரியடாக இருந்துச்சு. எத்தனையோ நாள் நைட்டு தூங்காமல் சாப்பிடாம கோவிட் டைமில் என்கிட்ட பைக் இருக்காது. ஏன்னா போலீஸ் வந்து வெளியில் யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி குவாரண்டைனில் இருந்துச்சு. எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். சர்ச்சுக்கு வந்துட்டு என்னால் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ நான் 2 நாள் 3 நாள் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு ஃபுல்லாமே எங்கள் பாஸ்டர் ஆண்டி எங்களுக்கு பார்த்துப்பாங்க. நாங்கள் ஃபுல்லாமே அங்கேயே இருப்போம். ஒரு 5-6 பசங்க இருப்போம். மியூசிக் க்ரூ, மீடியா க்ரூ எல்லாருமே இருப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ. ஆனால் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டோம். காலைல சர்வீஸோட மெசேஜ் போகும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகும், டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் போகும், யூடியூப்ல விபிஎஸ் போகும், நிறையா ப்ரோக்ராம்ஸ் வச்சு. ஆனால் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அது எல்லாமே எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. பட் காட்ஸ் கிரேஸ் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். யூஜி முடிச்சுட்டு கண்டிப்பாக சர்டிஃபைடு ஒரு மீடியா பர்சனாக இருக்கணும், நல்ல ஒரு கிராஜுவேட்டான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிப்போம். இதில் எங்கள் அம்மா வந்து ஃபேட்டிமா காலேஜில் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் நிறைய ஸ்டாஃப்ட ரெஃபர் பண்ணி, நீ வந்து போஸ்ட் கிராஜுவேட் படி, அதுக்கப்புறம் பிஹெச்டி படி அப்படிலாம் நமக்கு ஆசை. அப்போ எங்களோட காலேஜ்லேயே அப்போ தான் எம்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் காலேஜ்லேயே கூப்பிட்டு, இவன் தான் பிஎஸ்சி முடிச்சிட்டான்ல, இவனை எம்எஸ்சி சேர்த்து விடுங்க, எங்கள் அப்பா கூப்பிட்டு பேசுனாங்க, எங்கள் ஹச்ஓடி மேம். அப்புறம் எம்எஸ்சி ஜாயின் பண்ணேன். அப்புறம் எம்எஸ்சியும் 2 வருஷம் படித்தேன். இப்போ நான் ஒரு எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டாக முடிச்சுட்டு, ஆண்டோட கிருபனால ஒரு கார்பரேட் ஜாப்ல வீடியோ ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ண உதவி செஞ்சாரு. இப்போ நான் பெங்களூரில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ப்ரோ, இப்போ உங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதில் உண்மையாகவே நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ரீசெண்ட் டைமில் நிறையா மியூசிக் ப்ராஜெக்ட்ஸ், காஸ்பல் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுறீங்க. அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது யார்? ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஜூடா அருண். அந்த அண்ணா வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அவர் என்னோட கூட பிறக்காத ஒரு அண்ணனா நான் பார்க்குறேன். அவர் நான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ணும்போது, எங்களோட சர்ச் தான் ஜூடா அண்ணனும். நான் சண்டே ஸ்கூலில் விபிஎஸ்ல சின்ன வயசில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன மானிட்டர், அந்த மானிட்டரில் அவர் டிசைன் பண்ணுவார். அண்ட் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து ஒவ்வொரு சண்டேவும் பாட்டு வந்து பவர் பாயிண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, பரமாலைப்பின் பந்தய பொருளுக்காயின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வந்து பவர் பாயிண்ட்ல அனிமேஷன் பண்ணியிருப்பாரு.
ஒரு குதிரையில ஒருத்தர் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுக்காய் நான் ஓடுகிறேன்னு சொல்லும்போது அது குதிரையில ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்பாரு. அங்க பின்னாடி பேக்ரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கிட்ட லிரிக்ஸ் வந்திருக்கும். ஜூட் ஆலனை பத்தி சொல்லணும்னா he started with nothing. He doesn't have anything for the source of knowledge. அப்ப இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிசைன் பண்றேன், ஒரு பிஎன்ஜி நான் எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு சைட்ஸ் அவ்வளோ சைட்ஸ் இருக்கு. டக்குன்னு நம்ம போய் நம்ம எடுத்துடலாம். நெட் ஸ்பீடு எல்லாமே நமக்கு அப்கிரேடா இருக்கு. நம்மளோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனும் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்ப அவர் ஒர்க் பண்ணும்போது பெருசா ஒண்ணுமே இருந்திருக்காது. அவர் ஈவன் வந்து ஒரு மீடியா கோர்ஸ் படிக்கல. ஆனா அவரு நிறைய ஆண்டவருக்காக மீடியால சாதிச்சாரு. நான் அவர் பர்சனலா நான் பார்க்கும்போது ஆண்டவருக்காக ஏதாவது பெருசா சாதிக்கணுன்ற ஒரு வெறி அவருக்குள்ள எப்பவுமே இருக்கு நான் பார்த்திருக்கேன். ஸோ என்னோட லைஃப்ல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் எங்க வேணாலும் நான் சொல்றேன். ஜூட் ஆரோன் அவர் என்னோட பெரிய ஒரு பிளெஸிங். அவரு என்னைய ஃபர்ஸ்ட் கூட்டு போன ஷூட்டிங் வந்து என்னை காண்பவரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, ஃபாதர் பெக்மான்ஸ் அவங்களோட சாங், ஜபத்தோட்டத்திலே ஷூட் பண்ண பாட்டு. அது அங்க இருக்கிற டீமோட உட்காந்து நாங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனுக்கு உட்காரும் போது இந்த பாட்டு கேட்கும் போது ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே கூப்பிட்டு அவர் கேட்டார், உங்களுக்கு எப்படி எடுக்கலாம்னு தோணுது, என்ன பண்ணலாம்னு தோணுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அவங்களோட ஐடியா இன்புட்ஸை வாங்கிக்கிறாரு. அப்ப என்கிட்ட அவர் கேட்கும் போது என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்லை. நான் அப்படியே முடிச்சுட்டேனே. நான் ரொம்ப சங்கட்டமா எனக்கு ஃபீல் பண்ணேன். எனக்கு எதுவுமே தரலையே. பட் இருந்தாலும் அவர் எல்லாமே சொன்ன முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் 0.01 செகண்ட்ல இருந்து அந்த பாட்டோட எண்டு வரைக்கும் இருக்கிற அவங்க ஒவ்வொரு செகண்டுக்குமே ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் தி சாங். எப்படி நம்ம ஷூட் பண்ண போறோம், எங்கெங்க ஷூட் பண்ண போறோம், ஃபாதர் அப்பா எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே சொன்னாங்க. அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு இப்படிலாம் பண்ணலாமான்னு ஐடியாவே இல்லாதப்போ அவர் சொன்ன எல்லா ஐடியாவுமே அப்படியே அந்த பாட்டோட சேர்ந்து இருந்துச்சு. அப்போ கோவிட் டைம்ல பெருசாக என்னால் லொக்கேஷன்லாம் போய் எடுக்க முடியாதுனாலும் அந்த இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வச்சு அவர் எழுதின அந்த ஒரு ஸ்கிரிப்டா இருக்கட்டும், அவர் யோசித்த அந்த தாட் ப்ராசஸா இருக்கட்டும், அது மைண்ட் ப்ளோயிங் ஃபார் மீ. அப்படி பார்த்து அவர் கூட ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. அவங்க கூப்பிட்டு ஒவ்வொரு தடவையும் என்னைய நிறைய இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ல இருக்க மியூசிக்கல் வீடியோஸ்ல நான் ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்றதுக்கு அவங்க என்னை யூஸ் பண்ணாங்க. அவங்க கூட இருந்த பென்னி அண்ணு, கிரேசன் அண்ணு, ஜீவன் அண்ணன், இவங்க எல்லாருமே என்னோட லைஃப்ல ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. கேமராவை தொடக்கூடாது, நீ பிடிக்கக்கூடாதுன்னா சொல்லவே மாட்டாங்க. எதுனாலும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னை காண்பவர் ஷூட்டில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக் வீடியோ போகும்போது கிம்பல் வந்து அப்போதான் புதுசாக வாங்கிட்டு துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, கிரெயின் 3 லேப். அது நைட்டு அந்த ஃபயர் சீன் அங்கே இருக்கும். அந்த பாட்டில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் தூங்கிட்டாங்க. அந்த கேமரா வேணா அன்மவுண்ட் பண்ணவே இல்லை கிம்பல இருந்து. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், எந்திரிச்சு அந்த கேமராவை போய் செவரை சுற்றி எடுத்துட்டு இருந்தேன் பழகிறதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு அதில். அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் என் ஜேர்னி. நிறையா நானே என்னை புஷ் பண்ணி நிறையா எடிட் பண்ணி நிறையா ரெஃபரன்ஸ் பார்ப்பேன், நிறையா ஐடியாஸ் எடுப்பேன். நான் என்னோட ஒரே மோட்டோ தான், என்னால் ஒரு 10,000 பீப்புள் முன்னாடி வந்து நின்று மைக் பிடிச்சி இயேசுதான் உண்மையான தெய்வம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு, நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் கிடையாது. பட் ஆனால் என்னால் இந்த மீடியான்ற டூலை வச்சு இயேசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்ல முடியும் என்னால். கண்டிப்பாக. ஸோ அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். என் லைஃப்ல ஈவன் நான் ஜாயின் பண்ண சொன்ன விஷுவல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், என் லைஃப் ஃபுல்லாமே மிராக்கிள்ஸ் தான். மேக்ஸில் 72 மார்க்ஸ் தான் எடுத்திருந்தேன். நான் 12th ஜஸ்ட் 2 மார்க்ஸில் பாஸ் ஆனேன். நான் ஃபெயில் ஆகிருந்திருக்கலாம். ஆனால் நான் பாஸ் ஆகி பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சு எல்லாமே ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லா பெஸ்ட்டான ஒரு விஷயத்த மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஸோ அவருக்காக நான் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்ச ஜேர்னி தான் இந்த மியூசிக்கல் வீடியோ. ஸோ ஆனால் என் லைஃபோட பெரிய இன்ஸ்பிரேஷனாக இந்த மீடியாக்குள்ளே வரணும், இந்த மீடியாக்குள்ளே இவ்வளோ சாதிக்கலான்னு நான் பார்த்த ஜூட் ஆரோன். ஆமாம், அந்த அண்ணன் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சொல்ல முடியாது. அது எவ்வளவோ நான் நிறையா நாள் அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன், நான் நிறையா நாள் அவங்க கூடயே இருந்திருக்கேன். நான் அவர் எனக்கு பெரிய பிளெஸிங் லைஃப்பில். ஸோ ஜூட் ஆரோன் தான் என்னோட. சூப்பர் ப்ரோ. ஜூட் ஆரோன் அண்ணன் வந்து உங்களை சூப்பராக மென்டர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கூட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுட்டு நீங்களும் இன்னைக்கு காடுக்காக ஒர்க் பண்ணுறீங்க. ஈவன் ஜூட் ஆரோன் மட்டும் சொல்ல முடியாது, என் லைஃப்பில் நிறையா பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்காங்க. ஜீவன்லால் சொல்லி, கோடி நன்றியான்னு சொல்லி, அதனால எனக்கு பெரிய சப்போர்ட். நான் ஒவ்வொரு தடவையுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் அனுப்புகிற முதல் ஆள் ஜீவன் தான் இருப்பார்.
ஜீவன் அண்ணா அதில் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த கட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஜீவன் அண்ணா இருக்கட்டும், சாலமன் அண்ணன் ஃபர்ஸ்ட் என்னை அவர் தான் என்னை கூப்பிட்டு இந்த எடிட்டிங்க்கு கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு, அவர் என்னோட லைஃப்ல வெறும் இந்த மீடியால மட்டும் இல்லாம பர்சனல் லைஃப்ல ஆண்டவருக்குள்ள நான் வளர்றதுக்கும் எனக்கு சாலமன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பென்னி அண்ணன் சொன்னேன்ல, ஸோ இவங்க எல்லாருமே என் லைஃப் ஒரு பெரிய பிளஸிங். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக காட் வந்து உங்க நிறைய பேரை உங்களோட லைஃப்ல இணைச்சு மீடியாக்குள்ளேயும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல எனக்கு ஒன்று தோணுது ப்ரோ. ஆக்சுவலாக நீங்க முன்னாடி சொல்லும்போது வந்து நீங்க மீடியாவை சூஸ் பண்ணும்போது அப்பா வந்து பையன் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அது இதுன்னு போயிடுவான்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து நிறைய காஸ்பல் வீடியோஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா எப்படி ஃபீல் பண்றாங்க, இல்லை நீங்க மீடியா சூஸ் பண்ணும்போது கிறிஸ்டியன் மீடியா சூஸ் பண்ணும்போது ஃபேமிலியில எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா பார்த்தா நான் சர்ச்சுக்குள்ளேயே நான் ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அப்பா ரொம்ப சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாரு. எங்க சர்ச்சோட பில்டிங் கட்டும் போது எங்க அப்பா ரொம்ப எங்க சர்ச்சுக்காக உழைச்சாரு. ஈவன் அவரோட எல்லா வேலையிலையும் விட்டுட்டு கூட கலெக்டர் ஆஃபீஸ் போவார். கலெக்டர் ஆஃபீஸ் அந்த பத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போவார். நானும் அவர் கூட போவேன். ஸோ சர்ச்சில் எங்கள் அப்பா செங்கல்லாம் எடுத்து மண்ணள்ளி போட்டிருக்காரு. கட்டடம் கட்டுறதுக்கு நிறைய எங்கள் அப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நானும் சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கணும். சர்ச்சு தான் அவனுக்கு. நான் பசங்க கூட பெருசாக நான் படத்துக்கு போனது கிடையாது, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுனது கிடையாது. அவங்களோட லைஃப்லாம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கிறப்ப என் லைஃப் எல்லாமே சர்ச் இப்படி மட்டும் தான் என் லைஃப் இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் தான். எங்கள் அப்பா என்னை ஓகே ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஆயிடுவான் அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் இப்போ நான் பண்ணுற ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு எல்லாருக்குமே ஷேர் பண்ணும் போது எங்கள் அப்பா அதை எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போடுறாரு. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை எடுத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவார். நானும் நிறையா மியூசிக்கல் வீடியோஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட காமிப்பேன், இது இப்படி இருக்குன்னு சொல்லி காமிப்பேன். ஸோ எங்கள் அப்பா இப்போ நல்ல சப்போர்ட்டிவாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோட லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருந்த பாஸ்டர் குர்பான் சிங் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பா இப்படி பயப்படுறாரா, நீ என்னடா போய் மீடியா படிக்க போகிறேன்னு சொல்கிறே அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் யோசித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் பாஸ்டர் கூடயே நான் ட்ராவல் பண்ணேன். ஈவன் எங்கள் சர்ச்சில் இருக்க பிலீவர்ஸ் கூட நிறையா சர்மன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. நான் நிறையா சர்மன்ஸ் கேட்டிருக்கேன். டிவி மெசேஜ் ஷூட்டிங்கில் நான் கேட்டிருக்கேன். என் பாஸ்டர் கூடயே தான் இருப்பேன். என் பாஸ்டர் எங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பார். நான் நைட்டு 3 மணி 4 மணிக்கு என் பக்கத்தில் உட்காந்துருப்பார். எடிட்டை காமிப்பேன், டெலிவிஷன் ப்ரோக்ராமோட எடிட்டை காமிப்பேன். ஸோ என் பாஸ்டர் என் லைஃப்பில் ஒரு பெரிய பிளெஸிங். ஃபஸ்ட்டு மீடியா கிளாஸ்ன்னு சொல்லி மீடியா ட்ரூப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து தேனியில் நடத்தினாங்க. நிறையா பெரிய பெரிய ஆட்கள், ஆண்டவருக்காக சாதிச்ச ஆட்கள் வந்து அதில் கிளாஸ் எடுத்தாங்க. வில்சன் இப்பாலாக இருக்கட்டும், ஜீஸ் ரெடிம்ஸ் அந்த ப்ரோக்ராம் நடத்தினாங்க, யூடான்னு எல்லாமே நடத்தினாங்க. அதில் எங்கள் பாஸ்டர் எனக்கு காசு கட்டி ஒரு 3 நாள் அந்த ஒர்க் ஷாப்புக்கு அனுப்பி விட்டாங்க. ஸோ எங்கள் பாஸ்டர் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய பிளஸிங். அப்புறம் முக்கியமாக எங்கள் அம்மா சொல்லணும். எங்கள் அம்மா வந்து நான் எங்கள் அம்மா என் கூட பேசினதை விட எங்கள் அம்மா எனக்காக அழுது ஜெபம் பண்ணதை நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரவே எங்கள் அம்மா முட்டிக்கால் போட்டு ரூமில் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் என் ரூமில் எடிட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்ப்பேன். என்னோட ஆப்போசிட்டில் தான் என்னோட வீடோட மாடி இருக்கும். மாடியில் எங்கள் அம்மா டங்ஸில் பேசி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ என் லைஃபோட பெரிய பிளஸிங்காக நான் எங்கள் அம்மாவை பார்க்குறேன். எங்கள் அம்மாவோட ப்ரேயர் இல்லைன்னா ஏன்னா சொல்ல போனால் நான் 72 மார்க்ஸ் எடுத்தேன் மேக்ஸில். 2 மார்க்ஸில் தான் பாஸ் ஆனேன். நல்லா படிக்காத என்னையே ஆண்டவருக்காக ஏதோ பண்ணுறேன், காட்ஸ் கிரேஸ் நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது காரணமாக நான் பார்க்குறது எங்கள் அம்மாவோட ப்ரேயர் அண்ட் பியூர் கிரேஸ் தான். இது ஆண்டோட கிருபை தான். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் என் வாழ்க்கையில். சூப்பர் ப்ரோ. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொன்னீங்க, அவங்களும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. என்னோட ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, என்கிட்ட கூட நிறைய பேர் அதை பற்றி கேட்பாங்க. என்னென்னா, நீ மீடியாவை சூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், பைபிளில் என்ன மீடியா பற்றி இருக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்து மீடியாவை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்த வசனம் ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக ஒரு வசனம் இருக்குது. எங்கள் பாஸ்டர் வந்து கோவிட்ல அஃபெக்டாக இருந்தார், குவாரண்டைன் பண்ணியிருந்தாங்க. அவரை எல்லாமே ரெக்கவர் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் சண்டே சர்வீஸ் எல்லாருமே சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சண்டே சர்வீஸ் எங்கள் பாஸ்டர் வந்தாங்க. ஒரு வசனம் சொன்னார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப கிரியை செஞ்சிச்சு என் வாழ்க்கையில். எப்படி ஒரு மனுஷனால் சாகாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும்ல, எல்லாரும் ஒரு நாள் இறந்து போயிடுவாங்க. சாகாமலே எப்படி ஒரு ஆளால் கர்த்தரோட செய்கைகளை விவரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கான ஆன்சர் தான் மீடியா. ஒருவேளை நாளைக்கே கூட நான் இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவருக்காக, அவரோட நாமத்துக்காக நான் செஞ்ச இந்த காரியங்கள், இந்த ஒர்க்ஸ் கண்டிப்பாக சாகாது. ஸோ
இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ்கிறோம்னு எனக்கு தெரில. பட் கண்டிப்பாக அவருக்காக வாழ்கிற கடைசி மூச்சு வரைக்கும் இந்த மீடியா மூலியமா அவரோட நாமத்தை மகிமைப்படுத்திடணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதே மோட்டோ தான் என்னோட ப்ரொடக்ஷனுக்குமே. எப்படி இந்த மியூசிக்கல் வீடியோஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு பெருசாக கான்டாக்ட் யாருமே தெரியாது. ஆனால் இந்த மியூசிக்கல் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நானாக என்ன பண்ணுவேன்னா, உட்காந்து ஏதாவது ஒரு பாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு லைன் எனக்கு கிரி செஞ்சுருக்கும்ல, அந்த லைனை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதுவேன். எங்கள் சர்ச்சில் இருந்த கேமராவை வச்சு எங்கள் பசங்களை வச்சு ஏதாவது ஒரு ஷூட்டிங் எழுதுவேன். அது ஃபார் ஷுர் அது சினிமேட்டிக்காக இருக்கணும், நல்ல ஸ்கிரிப்டடாக இருக்கணும், நல்ல கலர் கிரேட்டிங்கில், நல்ல எடிட்டிங்கில், நல்ல கட்ஸில் அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் அதை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் ஷார்ட் ரீல்ஸ் மட்டுமே நான் ஜூடானனோடய சேர்ந்து நான் நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே நான் அவங்க கூட ஒரு பார்ட்டாக இருந்து பண்ணேன். அதுக்கப்புறம் தனியாகவும் நிறையா பண்ணியிருக்கேன். நான் நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட நான் இயேசு உனக்கு இருக்காரு, இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றிடுவார், இயேசு கிட்ட நீ போயிட்டேன்னா அவன் வாழ்க்கை அழகாயிரும்ன்ற அந்த விஷயம் நான் பண்ண எல்லா விஷயமும் அது உயிரோடு தான் இருக்குது. அந்த வசனம் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என் வாழ்நாள் ஃபுல்லாக விவரிக்கிறேன். ஸோ இந்த வசனம் எனக்கு என்னோட லைஃப் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. ஆக்சுவலாக உண்மையாகவே நம்ம நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நம்ம வந்து மீடியாவில் பண்ணுற ஒர்க்கு நாளைக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், நிறைய பேர் காடை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குல்ல, அதை பற்றி நம்ம இப்போ இனிமேல் ப்ராக்டிக்கலாகவே போயிடலாம் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு டவுட். இப்போ நான் வந்து ஒரு சில டைமில் சர்ச்சில் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு ஷிஃப்ட் டைமில் அங்கே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவோம், இல்லை மானிட்டர்லையும் போடுறதுக்காக. சில டைமில் பாஸ்டர்ஸு இல்லைனா பிலிவர்ஸே கூப்பிட்டு நம்ம ஷூட் பண்ணிருக்கும் போது நம்மளை கூப்பிட்டு ஒரு ஷிஃப்ட் டைமில் ஒரு ஷிஃப்ட் பண்ணு, என்ன கேமரா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்போயா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக என் லைஃப்லேயும் நான் நிறையா தடவை இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது நிறைய பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன். இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், என்னால் ஒரு 10,000 பேருக்கு போய் என்னால் மைக் பிடிச்சி இயேசு தான் உண்மையான தெய்வம், இயேசு நல்லவர், இயேசு அவங்க வாழ்க்கையை மாற்றிடுவார், அவருக்கு உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள், அது சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது அப்படி சொல்ல, மைக் பிடிச்சி பேசுனது கிடையாது. ஆனால் என்னால் இந்த மீடியா மூலியமாக சொல்ல முடியும். எங்கள் பாஸ்டர் அதை சொல்கிறாரு. ஸோ எங்கள் பாஸ்டரோட சேர்ந்து அவரோட விஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஜேர்னியில் நான் சேர்ந்து அவங்க கூட ஓடுறேன். ஸோ பார்க்குற மக்களுக்கும் நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேன். இப்போ எங்கள் சர்ச் பிலீவர்ஸ் நிறையா பேர் வந்து அப்ராடில் இருக்காங்க. ஸோ அவங்களும் எங்கள் பாஸ்டரோட மெசேஜை கேட்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அப்போ நான் கண்டிப்பாக இந்த லைவை நான் பண்ணி தான் ஆகணும். நம்ம போட்டியெல்லாம் பார்க்கல, பட் இருந்தாலும் இப்போ எலிவேஷன் வர்ஷிப்பாக இருக்கட்டும், ஹில் சாங்காக இருக்கட்டும், அவங்களோட லைவோட ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு ஜோனுக்கு நம்மளோட தமிழ் காஸ்பலும் போகும். கண்டிப்பாக நம்மளும் பார்க்குற ஒரு மக்களை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்கணும். நான் தான் எங்கள் சர்ச்சில் கிம்பல் ஆப்ரேட் பண்ணுவேன். நான் கிம்பல் ஆப்ரேட் பண்ணும்போது ஏகப்பட்ட பேர் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் சர்ச்சில். ஆனால் அதை நான் ஒரு நாளும் அதை பாதர் பண்ணது இல்லை. நான் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன் மனசுக்குள்ளே. எங்கள் பாஸ்டர் வந்து யாருக்காவது ஜெபிச்சாங்கன்னா அவங்களுக்காக நானும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். வாயை திறந்து நான் பாட்டு பாடிட்டே நான் நிறைய நாள் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் அந்த வர்ஷிப்பில் ஒரு பார்ட்டாக தான் இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே ஒன்ஸ் மீடியாக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கேமரா யூஸ் பண்ணால் நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடாது, நம்ம வர்ஷிப் பண்ணுறாங்கன்னா நம்மளும் கை தட்டி பாட்டு பாடக்கூடாது, கை தூக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஜோனில் இருக்காங்க. பிகாஸ் நம்ம கேமராமேன்ற அந்த ஒரு ஹெட் வெயிட் இருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ ஆனால் அது கிடையாது. நம்மளுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும்னா நம்மளும் அந்த வர்ஷிப்பில் இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது ஆண்டவருடைய ஊழியம். இந்த ஊழியத்தில் நம்ம எல்லாருமே ஒரு ஒன்னஸில் இருக்கணும். இப்போ பாஸ்டர் ஒரு விஷனில் ப்ரேயர் நடத்துகிறாங்க, பாஸ்டர் ஒரு ஜோனில் வர்ஷிப் பண்ணுறாங்க, ஒரு ஜோனில் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா நம்மளும் அதே ஒரு நோக்கத்தோடயே அங்கே உட்காந்துருக்கணும் லைவில். ஸோ நான் வந்து மீடியா மூலியமாக ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொன்னது மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை வந்து பிலீவர்ஸும் பாஸ்டர்ஸும் கூட இதை சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நம்மளும் மீடியாவில் இருக்கிற நம்மளும் கூட நம்ம சரியாக ஒர்ஷிப் பண்ணுறதுலையும் நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம வந்து மீடியாவில் இருக்கோம் அப்படின்ற ஒரு லைட்டாக ஹெட் வெயிட் இல்லாமல் இதுவும் ஒர்ஷிப் தான், இது மூலமாக நிறைய பேர் யூஸ்ஃபுல் ஆகுறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் ப்ரேயர்ஃபுல்லாக இதை நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பாக நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. எனக்கு ஸ்டான்லியை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஒரு மீடியா பர்சனாக ஒன்று பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஜூடானா கூட, சாலமன் கூட ஒரு நல்ல எனக்கு என்னென்னா, கிறிஸ்தவத்தில் நிறைய தம்பிகள் அண்ணன்மார்கள் உருவாகிறதுருக்காங்கல்ல, நம்ம உடல் பிறப்புகளையும் தாண்டி அந்த ஒரு உறவுகளாக தான் நம்ம இருக்கிற மீடியாவில் இருக்கிற எல்லாரையும் நான் பார்ப்பேன். அது மாதிரி ஒன்று எனக்கு தெரியும். ரொம்ப ஹாப்பி. என்னன்னா,
நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு சாங்கை பார்த்து கிறிஸ்டியானிட்டியில் அழுதுருந்தேன்னா அது ரவி பாரத் அண்ணா பண்ண தந்தையே சாங். அதில் சினிமாட்டோகிராஃபி நீ பண்ணது ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அன்னையிலேருந்தே நான் பிளான் பண்ணிட்டேன் ஸ்டான்லியை கண்டிப்பாக ஒரு பாட்காஸ்ட் நம்ம பண்ணணும். ஏன்னா நிறைய மீடியா பீப்புள் இன்றைக்கி இருக்காங்க, அவங்க எம்பவர் பண்ண முடியல, அவங்கள மோட்டிவேட் பண்ண யாரும் இல்லை. ஸோ ஸ்டான்லியை ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய இந்த தந்தை சாங் வந்து நிறையோட லைஃப்பை மாற்றுறது மாதிரி நிறைய பேரோட லைஃப்பை மாற்றுறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். அதனால சில ப்ராக்டிக்கலான கொஸ்டினை மீடியா பீப்புளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இல்லை ஒரு எம்பவர் பண்ணுறதா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டான்லி எங்கள் கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். திரும்ப கண்டிப்பாக பண்ணலாம். எல்லாருக்கும் நிறைய இனிமையான தருணங்கள் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கேமரா எடுத்த டைம், இல்லை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு டிவியில் வந்த டைம், இல்லை யூடியூப்பில் பார்த்த டைம், அதே மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து எங்கள் சர்ச்சில் இருக்க ஒரு அண்ணனுக்கு பண்ணேன். அஸ்வின் பால் டேனியல்னு சொல்லி ஒரு அண்ணன். அதுக்கு முன்னாடி வரையும் எங்கள் சர்ச்சில் ஃபுல்லாமே டிவி ஷூட்டிங், மெசேஜ் ஷூட்டிங், வர்ஷிப் ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சர்ச்சில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அபின்னு இருப்பேன், அந்த பையன் நான் மியூசிக் பண்ணியிருந்தேன். சரி நம்மளே கூட வீடியோ பண்ண ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி நாங்கள் போன ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு மலை, க்ரூ மட்டுமே ஒரு 12 பேரை ஒரு க்ரூ மெம்பர்ஸை நிப்பாட்டி சம்மந்தம் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த பாட்டில் கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்காது. ஆனால் எங்களோட சர்ச்சில் இருக்க பசங்களை எங்கள் சர்ச்சில் கோயர் டீம்லாம் நிப்பாட்டி பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வந்து எல்லாருமே நிப்பாட்டி நாங்கள் கேமராமேன் மட்டும் நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். என்னென்ன கேமரா எடுத்தோம்? 700D, ஒரே ஒரு 5D, ஒரு 5D Mark 3 எடுத்தோம். நான் மியூசிக்கல் வீடியோஸ்க்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக ஒரு பாட்டை எடுத்துட்டோம்னா ஒரு ஒயிட் ஷாட் இருக்கும், அது முடிஞ்சோடனே ஒரு மிட் ஷாட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இருக்கும், அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க ஒவ்வொரு தடையும் ஒரு ஒயிட் ஷாட் வச்சு ஒரு ஃபுல் சாங் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுப்பாங்க, ஃபுல் சாங் எடுப்பாங்க சொல்லி நினச்சி நான் டோட்டல் 47 ஷாட்ஸ் எழுதியிருந்தேன். 47 டைப் ஆஃப் ஷாட்ஸை எழுதிட்டு அங்கே போய் நான் எடுக்கணும்னு நினச்சி போயிருந்தேன். ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு பேப்பரில் உட்காந்து எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் 1, இந்த 10:30 அது பாட்டோட டியூரேஷன் வந்து 9 minutes, 10:30 10:40 வரைக்கும் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு 2 minutes பிரேக், அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்அப் எடுக்கிறோம் சொல்லி எழுதிட்டு விஸ்காம்ல படிச்சது எல்லாத்தையும் படிக்கல. நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். நான் போய் 8 கேமராமேன் போயிருந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த அண்ணன் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்து நீ பண்ண ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்களுக்கு பண்ண வச்சாங்க. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம கிறிஸ்டியன் மீடியா ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால ஸ்டான்லி நிறைய இடத்துல நிறைய விஷயங்களோட போவோம், இதெல்லாம் பிளான் பண்ணணும், இப்படியெல்லாம் செய்யணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போவோம். பட் சில இடங்களில் நம்ம நினைக்கிறது மாதிரியும் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி கஷ்டமான தருணங்கள் ஏதாவது இருக்கா? மோஸ்ட்லி எல்லா ஷூட்டிங்குமே எனக்கு அப்படி தான் இருக்கும். பிளான் பண்ணது ஒரு 100% அப்படின்னா நான் அச்சீவ் பண்ணது ஒரு 70-75 தான் என்னால் அச்சீவ் பண்ண வைக்க முடியும். அது ப்ராப்பராக சில நேரம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா என்னோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலான ரொம்ப சூப்பர் டேலண்டட் பர்சன்ஸ்லாம் யாருமே கிடையாது எங்கள் டீமில். ஈவன் நான் கூட எங்கள் டீமில் இருக்க எல்லா பசங்களுமே வந்து நாங்கள் சர்ச்சிலே இருந்து என் கூடவே நாங்கள் பானிபூரி சாப்பிட போனோம். அந்த மாதிரி ஒரு டீம் தான் நாங்கள். எங்களுக்கு முடிஞ்சதை வச்சு நாங்கள் புஷ் பண்ணி ஆனால் நாங்கள் பிளான் வந்து பயங்கரமாக யோசிப்போம்னா நிறையா ரெஃபரன்ஸ் எடுப்போம், நிறையா ஐடியாஸை உருவாக்கி கொண்டு வருவோம். அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் நாங்கள் நிறையா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாட்டை குறைஞ்சது நான் ஒரு 100 டைம்ஸ் அதை கேட்பேன். நான் கேட்டு அந்த 100 டைம்ஸுமே அதை கேட்டு அந்த லைனுக்கு என்ன பண்ணலாம், ஓகே அந்த லைனை நம்ம இன்னும் ட்வீக் பண்ணலாம், அந்த லைனை இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் புதுசாக யோசிச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் வந்து அதிசயம் அவர் இயேசு அப்படின்னு சொல்லி அது 4 பேர் பாடியிருப்பாங்க. பூரண அதிசயம் இயேசுவே, மாபெரும் அதிசயம் இயேசுவே, வெளிப்பட்ட அதிசயம் இயேசுவே. அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனாக வந்து அந்த சாங் கேட்கும்போது நான் வேற ஒரு இண்டோரில் ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எங்களுக்கு நிறையா பட்ஜெட் கான்ஸ்டன்ட்ஸ் இருந்ததுனால சரி அவுட்டோர் பண்ணலாம் அப்படின்னு அவுட்டோராக யோசிக்கும் போது இன்னும் சரி அவுட்டோரும் நல்லா தான் இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும்போது. சரி அவுட்டோர் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது நாங்கள் ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். நாங்கள் பிளான் பண்ண லொக்கேஷன்ஸில் எடுத்தோமான்னு கேட்டோன்னா கிடையாது. நாங்கள் வந்து ஷூட் பண்ண அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ டோட்டல் கேரளா அண்ட் மதுரை, திண்டுக்கல் இருக்க எல்லாருமே வந்து கொடைக்கானலில் இருந்தாங்க.
ஸோ எங்களால் ப்ராப்பராக லொக்கேஷன் போய் எங்களால் ஷூட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த ஷூட் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஃபயர் கேம்ப் வந்து பிஃபோர் த டே ஷூட்டு, அடுத்த நாள் காலையில் சன்ரைஸ் ஷூட்டு, அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சு. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் போயிருந்தோம் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு. ஆனால் அவங்களுக்கு சாமுவேல் மோரிஸ்ன்னு ஒருத்தவங்க தெரியும். ஸோ அவங்களுக்கு காலேஜில் கொஞ்சம் டைம் கான்ஸ்டன்ஸ் இருந்ததுனால அவங்க வரதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு நான் வர 3 o'clock ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு நைட் நாங்கள் பிளான் பண்ண ஃபயர் கேம்ப் வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே 1 டேல நாங்கள் ஷூட் பண்ணணும். எப்படா பண்ண போகிறோம்னு பயங்கரமாக ஒரு போராட்டத்திலே இருந்துச்சு. பட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் அங்கே ரீச் பண்ணும்போது 3 o'clock அன்றைக்கி நைட் ஃபுல்லாமே நாங்கள் தூங்கலை. 4 o'clock கிளம்புனோம். டேரெக்டாக 5 o'clock லொக்கேஷன் போயிட்டோம். லொக்கேஷன் போயிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் யோசித்த ஒரு அவுட்புட் எப்படி ஷார்ட்ஸ் இருக்கணும், எப்படி சன்ரைஸ் வரணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. பட் அதை ஒரு மாதிரி சீட் பண்ணி எடுத்துகிட்டு டைம் பார்த்தா மணி 10 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து சரி நம்ம அடுத்த லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சாப்பிடல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அடுத்த லொக்கேஷன் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு போகும்போது டைம் வந்து 1 o'clock ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக். அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே இருந்ததுனால நாங்கள் அங்கே முடிச்சுட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பியும் நாங்கள் சர்ச்சுக்கு அடுத்த லொக்கேஷன் போனோம். சர்ச்சில் எடுத்து முடிக்கும் போது டைம் வந்து 4 o'clock. டே லைட் முடிய இன்னும் 2 hours தான் இருக்குது. இன்னும் நான் 4 லொக்கேஷனில் எடுக்கணும். அதில் 3 லொக்கேஷன் டே லைட், ஒரே ஒரு லொக்கேஷன் மட்டும்தான் நைட்டில் எடுக்கிறது அந்த ஃபயர் கேம்ப். என்ன பண்ண போகிறோம், நான் பிளான் பண்ணதை சொல்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஃபால்ஸை நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு ட்ரீ கார்டனை பிளான் பண்ணியிருந்தேன், அப்புறம் ஒரு சன்செட்டை எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது 3ல் என்னால் ஃபால்ஸ் வந்து அந்த ஃபால்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஃபால்ஸ். கொடைக்கானலில் யாருமே அங்கே போய் எடுத்தது கிடையாது. ரொம்ப ட்ரெக் பண்ணி போகணும். ஸோ போகணுன்னா டைம் இல்லைன்னு சொல்லி, ஆனால் பரவாயில்ல ஃபால்ஸ் போயிடும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு காரில் ஏறுறோம். கார் பஞ்சர். என்னடா கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு நான் அன்றைக்கி ஃபுல்லாமே எனக்கு சாப்பிடவே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கிளம்பி போயிட்டோம். எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. டைம் 5 o'clock ஆகுது. கார் பஞ்சர் போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், நான் லேக்கில் நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். லேக்கில் நான் நடந்து போகிறேன். கண்ணிலேருந்து 2 கண்ணிலேருந்து தண்ணி வருது. என்னால் யோசித்த அந்த எமோஷனையோ நான் யோசித்த ஷார்ட்ஸை எடுக்க முடியாமல் போயிருமோன்ற பயம் எனக்கு அன்றைக்கி ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா நான் அவுட்புட்டாக ஒரு அந்த பாட்டோட ஃப்ரம் 0லேருந்து எண்டு வரைக்கும் நான் யோசிச்சு வச்சுட்டேன். என்னென்ன ஆங்கிள்ஸ் நம்ம எடுக்க போகிறோம்னு எல்லாமே யோசிச்சிட்டேன். ஆனால் என்னால் வெறும் 2 லொக்கேஷன் எடுத்திருக்கேன். இன்னும் 4 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது பாட்டில். எப்படா எடுக்க போகிறோன்ற பயத்தில் எனக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே என்னை பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாம் கப்புளாக நடந்து போகிறாங்க. எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, எதுக்கு போய் அழுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு தெரில, எனக்கு எதுக்கு அழுதுன்னு எனக்கும் இன்னும் தெரில. அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் அன்றைக்கி 5:30க்கு எடுத்தோம். அங்கே இருக்கிற ஃபால்ஸ் வேணாம், ட்ரீ கார்டன் போயிடும்னு சொல்லி ட்ரீ கார்டனில் போய் எடுத்தோம். அங்கே ட்ரீ கார்டன்லேயும் போலீஸ் வந்துட்டாங்க. ட்ரோன் ஓட்டக்கூடாதுன்னு பிரச்சனை வந்துருச்சு. ஆனாலும் எடுத்துட்டோம் எப்படியோ. அது முடிச்சு சன்செட்டு. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கெஃபே இருந்துச்சு மவுண்டனில், அந்த கெஃபேல ஷூட் பண்ணோம். அப்புறம் அங்கே லேக்கில் லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணோம். லேக்கில் போய் எடுப்போம். தெரிஞ்ச லேக்கில் போய் அங்கே இருக்க ஒரு கடைகளில் போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எடுப்போம். அப்புறம் லாஸ்ட் மினிட் பிளான் பண்ணி அன்றைக்கி நாங்கள் ஷூட் முடிக்கும் போது டைம் வந்து அரௌண்ட் 1 o'clock. நாங்கள் சாப்பிடவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக. நாங்கள் என் கூட இருந்த டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த பாட்டு நல்லா விஷுவலாக ஒரு நல்ல ஒரு சாங்காக வந்துருச்சு. ஸோ ஏன் இதெல்லாம் இவ்வளோ மெனக்கிடணுமா இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மெனக்கிடணும். இது ஜீசஸோட ஒர்க். என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. பெஸ்ட்டான லைஃப்பை கொடுத்துருக்காரு. நான் எனக்கு என் 2 கை 2 கால் இருக்குன்னா அது காரணம் ஏசப்பா. கண்டிப்பாக. ஸோ என்னை பெஸ்ட்டாக வச்சுருக்க ஏசப்பாவுக்கு நான் பெஸ்ட்டை மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். சாப்பாடாக இருக்கட்டும். ஆனால் இது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது இவன் எதுக்கு சாப்பாடை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பண்ணணும், அப்படி கிடையாது. நான் என்னைக்குனாலும் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு கிடைக்கிற அந்த சான்ஸ் அது என் சான்ஸ்னால் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை, நான் ஏசப்பா மகிமைப்படுத்த போகிற சான்ஸ் அது. ஸோ அந்த சான்ஸை நான் ஆண்டதுக்காக வெளிப்படுத்தணும்னு நினச்சி அந்த ப்ராஜெக்டில் இது பண்ணுது. நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காலையில் நான் மதுரைக்கு வரும்போது, அன்றைக்கி சண்டே வரும்போது அரௌண்ட் 4:30 ஆயிடுச்சு. எங்கள் அம்மா எந்திரிச்சிட்டாங்க ப்ரேயருக்கு. எங்கள் அம்மா கேட்குறாங்க, எப்போ அப்போ ஷூட்டிங்கு. ஏன்னா எங்கள் அம்மாட்ட பேசவே இல்லை, டைம் கிடைக்கல. நான் சொன்னேன், இல்லைம்மா இது நல்லா வராதுன்னு நினைக்கிறேன், நான் யோசிச்சது எதுவுமே நல்லா எடுக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு போய் ப்ரேயர் பண்ணேன். சப்பா எனக்கு தெரில, ஏதோ நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு ட்ரை பண்ணி வந்துட்டேன். எனக்கு இந்த ரிசல்ட் நல்லா வரணும்னு நான் யோசித்தேன். ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில், எடிட்டிங்கில், கட்டில், டிரான்சிஷனில், கலர் கிரேடிங்கில், அந்த போஸ்டர்ஸில் எல்லாத்துலேயுமே காட்ஸ் கிரேஸ் எல்லாமே சூப்பராக வந்துச்சு. நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்ல ரிசல்ட் வருமானு. நிறையா பேர் அந்த வீடியோட கீழே கமெண்ட்டில் வந்து விஷுவலாக நல்லா வந்திருக்கு, நல்ல கலர் கிரேடிங் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் நல்லா
மோட்டிவேட் ஆச்சு. இவ்வளவு ஸ்ட்ரகிளையும் அந்த பாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டீங்கல்ல? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, செக்குலர் சாங்ஸ் எடுத்துக்கோங்களேன், செக்குலர் மியூசிக்கல் வீடியோஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க அந்த பாட்டுக்கு எடுக்கிற அந்த மெனக்கடல் இருக்குல்ல, நிறையா ஷூட்டிங் வந்து ஃபுல் நைட் ஷூட் பண்ணுவாங்களாம், தூங்காமல் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே அவங்க யூஸ் பண்ணுற அந்த ப்ராப்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற அந்த கலர் பேலட்டாக இருக்கட்டும், அந்த எடிட்டிங் கட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பற்றி எடுக்கும் போது, இல்லை ஏதாவது ஒரு படங்கள் எடுக்கும் போது, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு எவ்வளோ அதுக்கு மெனக்கிடுறாங்க, அதுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஏசப்பாவை காமிக்கிறோம், ஏசப்பாவோட நாமத்தை சொல்கிறோம். இப்போ அந்த பாட்டில் அதிசயம் அவர் ஏசு. ஸோ அந்த பாட்டை பார்க்குறவனுக்கு வந்து ஓகே, என் லைஃப்பில் ஒரு அதிசயம் நடந்துடாதா, ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றிட மாட்டாரா, ஏசப்பா என் பண கஷ்டத்தெல்லாம் மாற்றிட மாட்டாரா, அவர் அதிசயமானவர் தானே, அப்போ என் வாழ்க்கையை மாற்றிடுவார் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் வரும்ல. ஸோ அந்த ஒரு நாமத்தை சொல்கிற அந்த பாடலை நான் இன்னும் விஷுவலாக எவ்வளோ மெனக்கெடல் பண்ணணும், அதுக்காக நான் என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஜோனில் தான் எனக்கு அவருக்காக நான் பெஸ்ட்டான ஒரு நல்ல விஷுவல் அவுட்புட்டில் பார்க்குற மக்கள் வந்து ஏசப்பாவோட நாமத்தை மட்டும் மையப்படுத்தணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த பெஸ்ட்டான ஒரு அவுட்புட். என் டீமுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எனக்கு அந்த ஜோன் இருக்கும், நான் நல்லா பண்ணணும்னு. ஆனால் என்னோட விஷனோட சேர்ந்து அவங்களும் ட்ராவல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம ஆண்டவர்கள் செய்கிறது பெஸ்ட்டாக தான் செய்யணும். ஏன்னா மீடியாவில் இருக்கவங்க எல்லாம் சாகா வரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்கிறது கேட்டிருக்கேன். கரெக்ட். ஏன்னா நம்ம கூட இன்னும் ஒரு நாளைக்கு கூட எல்லாமே இருந்திருக்கு, போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருக்காக செஞ்ச ஒரு விஷயம் ஜீசஸ் க்ளவுடில் வர்றது வரைக்கும் அது க்ளவுடில் இருக்க போகுது இல்லை. அதை பெஸ்ட்டாக கொடுக்கறதுல நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் பெஸ்ட். ஸ்டான்லி தொடர்ந்து இன்னைக்கு ப்ராக்கிங் ஆண்டவருக்காக. இன்னொரு கொஸ்டின் கூட நான் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பாடல்கள்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, நிறைய மியூசிக் வீடியோஸ், நிறைய காஸ்பல் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து டைரெக்டாக இந்த பாட்டை பார்த்தேன், இல்லை இந்த டெஸ்டிமனி கேட்டேன், இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என் லைஃப்பை மாற்றுச்சு, இல்லை நீங்கள் பார்த்த கமெண்ட்ஸ், இல்லை நீங்கள் பார்த்த நபர்கள் யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க? எங்கள் டீமில் ராகுல்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. ஒரு நாள் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ அவனோட ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவன், அப்பா நீங்கள் என் லைஃப்பில் இருந்திருந்தேன்னா நான் இந்நேரம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேனேப்பா. ஏன்னா அவங்க ரொம்ப அவங்க அப்பா இருக்கும்போது ரொம்ப வெல்த்தியாக இருந்தாங்க, அவங்க அப்பா இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்போ அவனுக்காக நான் ஏதாவது சொல்லணுமே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் போய் அவன்கிட்ட போய், டே கவலைப்படாதடா, உன் லைஃப்பில் நான் அவன் கூட இருப்பேன்டா, உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா நான் போய் சொன்னாலும், ஆனால் அது என்னால் முடியாது. கரெக்டா? ஏன்னா எனக்குன்னு தனி லைஃப் இருக்கு, என்னோட ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஆனால் அவனுக்காக ஏதாவது பண்ணணும்னு நான் யோசித்தேன். அப்போ யோசிக்கும் போது தான் நான் என்ன பண்ணேன், அவனோட லைஃப்பை வச்சு ஒரு ஸ்டோரி எடுக்கணும், ஒரு ஷார்ட் வீடியோ எடுக்கணும். வேற யாரும் பார்த்தா அவங்க லைஃப் மாறுதோ இல்லையோ, ஆனால் அவன் அதை பார்க்கும் போது அவன் கூட ஏசப்பா இருக்காருன்னு தெரியணும். ஸோ அவனை வச்சு அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் யோசித்தேன். கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பான்னு சொல்லி கிப்சன் துரை அவங்க வந்து ஒரு கவர் சாங் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துல நடந்து போகிற மாதிரி, நடந்து போகும்போது அவன் ஒரு சேரில் போய் உட்காரான், மேலே பார்ப்பான், வேற ஒரு யங் ஏஜில் இருக்க ஒரு அப்பா தம்பிள்ளையே தூக்கி அவனை கொஞ்சிட்டு போவார். ஸோ இதை பார்க்கும்போது அவன் ஏங்குவான், ஏங்கிட்டு அவன் கண்ணில் தண்ணி வரும். தண்ணி வந்து அப்படி மேலே அவன் பார்த்து யோசிக்கும் போது ஏசப்பா அவனுக்காக சிலுவையில் மறிச்ச அந்த ஒரு காட்சியை நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பரவாயில்ல, நமக்காக ஏசப்பா இருக்காரு, நம்ம லைஃப் நல்லா பார்த்துப்பாருன்ற ஒரு ஜோனுக்குள்ள அவன் போயிடுவான். இப்போ இந்த வீடியோ மற்றவங்க பார்த்து அவங்க லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ, நாளைக்கு அவங்க அப்பா இல்லையேன்னு அவன் யோசித்தானா, அந்த வீடியோ அவன் பார்த்தானா, எனக்கு ஏசப்பா இருக்காரு, ஏசப்பா எனக்காக சிலுவையில் மறிச்சிருக்காரு, அவரும் என் லைஃப்பை மாற்றிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துடும். ஸோ அதுக்காக அதை நான் பண்ணேன். இப்போ ஆக்சுவலாக அவன் பெயிண்ட் அடிக்க போகிறதில்ல, ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் அட்மினாக வேலை பார்க்குறான். அப்போது அவன் இன்னும் நிறையா ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆகிட்டான். அவனுக்கு இருக்க அந்த குறைவு, அப்பா இல்லைன்ற குறைவு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் அவன் எப்பப்பெல்லாம் அவன் கஷ்டத்தில் இருக்கணும், அவன் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ பார்ப்பான், எனக்கு ஏசப்பா இருக்காரு அப்படின்ற அவன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதே போல் பேரண்ட்ஸ் இழந்தவங்க, இல்லை அவங்களோட க்ளோஸ் டவுன் சேர்ல இழந்தவங்களுக்கு ஏசப்பா இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை அந்த வீடியோ கொடுத்துருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க. சில நேரங்களில் விஷுவல்ஸும் நிறைய ஸ்டோரிஸை நமக்கு கண்டு, அதே மாதிரி தகப்பனுக்கு மேலான ஒரு பெரிய தகப்பன் அவர். அதனால கண்டிப்பா அவனோட பேசியிருக்கும், அது மாத்திருக்கும், எந்த டவுட்டும் கிடையாது. சூப்பர்.
நீங்கள் அவனுக்காக செஞ்ச அந்த சாங் ஆமா. பரவாயில்ல. என்னோட டார்கெட் ஆடியன்ஸே அவன் ஒரு ஆள் தான். Okay. எனக்கு ரீச் ஆகணும், அதுலேருந்து ஒரு மில்லியன் வியூஸ் வரணும், அதெல்லாம் எந்த ஒரு நோக்கமும் அதில் கிடையாது. எனக்கு அவன் பார்க்கும் போது அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் கஷ்டப்படுறான், அவன் அழுது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். அவன் அப்பாவோட ஃபோட்டோ, அவனும் சின்ன வயசுல நிற்கிற ஃபோட்டோ போட்டு, அப்பா நீங்கள் இருந்திருந்தா என் லைஃப் நல்லா இருந்திருக்குமே, நான் இந்நேரம் போல கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்னு நினச்சி போட்ட அந்த ஃபோட்டோ வந்து இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெரி குட். எனக்கு யங் பீப்புளுக்கு மேலே ரொம்ப பேர்டன் இருக்கும். இன்னைக்கு எல்லாமே மீடியா மாறிச்சு இல்லை. கிறிஸ்டியானிட்டிலே நிறைய சாங்ஸ் இருக்குது, நிறைய சீரீஸ் இருக்குது. பட் அதெல்லாம் 40+ ஏஜ் பீப்புளுக்காக அப்படின்னு மாதிரி ஒரு பேட்டர்னாக நிறைய சாங்ஸ் வெளியில் வருது. ஆனால் ஒரு யங் பீப்புளை ரீச் பண்ணுறது மாதிரி நிறைய வரல. அதுக்காக தான் கிறிஸ்டியன் மீடியா ஆர்டிஸ்ட் நம்ம தொடங்கி அவங்கள எக்யூப் பண்ணி இன்னும் எங்குக்கும் ஆண்டரை பற்றி சொல்லணும். எல்லா பீப்புளும் இருக்காங்கல்ல. வேலையில் பார்த்தோம்னா 0 to 90, 90+ 100க்கு மேலே கூட இருக்கவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது வெறும் 40+ மட்டும் கிடையாது இல்லை. ஸோ அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதே டைமில் ஒரு சாங்ஸ் வந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸு என்னென்னா லாஸ்ட் நீங்கள் பண்ண அந்த வாழ தொடங்கிட்டேன். அந்த சைக்கிளோட ஒரு வச்சு பண்ணியிருந்தீங்கல்ல, ஒரு நல்ல கிராமம், அதில் ஒரு சைக்கிள், பீப்புளோட ரிலேட் ஆகுது இல்லை. நிறைய சாங்ஸு நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இந்த வெட்டிங்க்கு ஆல்பம் பண்ணுற அந்த ஃபீல் வரும். ஒரு சாங்க்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். எல்லா சாங்ஸுமே எழுதும்போது ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அந்த ஸ்டோரி லைன் நிறைய இடங்களில் கன்வே பண்ணப்படலையோ அப்படின்னு நினைப்பேன். பட் 40+ ஏஜில் இருக்கவங்களுக்கு ஸ்டோரி, நேச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம மலைகளில் போய் எடுக்கலாம், இல்லை அங்கே போய் எடுக்கலாம். பட் ஒரு கான்செப்ட் எடுக்கணும், அந்த ஸ்டோரியை கன்வே பண்ணணும், ஒரு சாங்ஸ் பண்ணது கூட நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கிறவங்க மத்தியில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக, ஸ்டான்லி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அந்த வாழ தொடங்கிட்டுல ஒரு நல்ல ஸ்டோரியை கன்வே பண்ணீங்க. ஒரு கவிதை நடையில் மக்களுக்கு புரிகிறது மாதிரி ஆண்டவரை பற்றி வார்த்தையை சொன்னது எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது 3 lakhs+ வியூஸை தாண்டி அது ஓடிட்டு இருக்குல்ல. அதை பற்றி, அந்த சாங்ஸை பற்றி உங்களோட நீங்கள் எப்படி அதை தொடங்குனீங்க? ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு? ஏன் எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? வாழ தொடங்கிட்டேன் நான் பண்ண ப்ராஜெக்டில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட், எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் அது. அந்த பாட்டில் நடித்த ஜோயல் எலிஜா, ஜமால் அவங்க ஏற்கனவே ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். நான் வந்து இவாஞ்சலிஸ்ட் ஸ்டீஃபன் சொல்லி இந்த ரீசெண்ட் டைம்ஸில் மியூசிக்கலில் வர எல்லா பாட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்டீஃபன் வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஸ்டீஃபன் வந்து இவங்க ஜோயல் எலிஜாவோட பண்ணும்போது, அப்போ நீங்கள் ஸ்டான்லி என்னோட பண்ணுங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி ஸ்டீஃபன் சொன்னானே, சரி அவங்களுக்கும் சமாதானமாக இருந்துச்சு, நம்மளுக்கும் சமாதானமாக இருந்துச்சு, பண்ணோம். இந்த சைக்கிள் ஐடியா இது எல்லாமே கொடுத்ததெல்லாம் அவங்க தான். சைக்கிளில் 2 பேர் கான்வர்சேஷன் இருக்குது, டக்குன்னு போகும்போது அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகி பாவத்துலேருந்து நான் திருப்பியும் புது மனுஷனாக வாழ தொடங்கிட்டேன் அப்படின்றது தான் அதோட ஐடியா. ஸோ இதை ஸ்க்ரீன் பிளேயாக நம்ம எப்படி கொண்டு போகலாம், இது என்னென்ன எலமெண்ட்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணும்போது, இந்த பாட்டை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பஸ்ஸில் வரும்போது, இல்லை ஆஃபீஸில் இருக்கும் போது, ஒர்க் பண்ணும்போதுலாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இதை புதுசாக ஏதாவது பண்ணணும், நல்ல கலர் டோனில் பண்ணணும், இது நல்ல ஷேடோஸில் ஹைலைட், நல்ல பிரைட்டாக வேறு. ஆமாம், நல்ல ஷேடோஸில். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு முன், வெளிச்சத்துக்கு பார்க்கறதுக்கு பின் அப்படின்ற ஒரு 2 போர்ஷன் இருக்கும். அதில் வெளிச்சத்துக்கு பார்க்கறதுக்கு முன் வந்து அவர் ஃபேஸ் வந்து எந்த ஒரு ஷார்ட்லேயுமே நல்ல பிரைட்டாகவே இருக்காது, ஃபுல்லாமே ஷேடோவில் தான் இருப்பார். அவரோட ஃபேஸ் வந்து டார்க்கில் தான் இருக்கும். அதாவது அந்த ஆம்பியன்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், வார்மில் இருக்கும், ஃபுல்லாமே கூல் டோனே இருக்காது. ஆனால் அவர் இங்கேருந்து வெளிச்சத்தை பார்த்து அடுத்த கட்டு அவர் சர்ச்சுக்குள்ளே போகும்போது அவர் ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஸோ விஷுவலாகவுமே ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரோட வெளிச்சத்துக்குள்ளே போயிட்டானா அவன் வாழ்க்கை, அவனோட அவுட்டர் அப்பியரன்ஸ் கூட டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும்ன்றதை சொல்லணும். ஸோ இது எப்படி நம்ம விஷுவலாக காமிக்க போகிறோம்னு சொல்லி பண்ண அட்டம் தான் வாழ தொடங்கிட்டேன். அதுலேயும் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அது ஒரு நாள் ஷூட்டில் பிளான் பண்ணோம், ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக மழை. நான் அதை எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஃப்ரம் 0லேருந்து எண்டிங் வரைக்கும் ப்ராப்பராக பிளான் பண்ணி, ஸ்டார்டிங் அந்த டைட்டில் எப்படி வரணும், அவர் நடந்து போகிறாரு, க்ளோஸில் இருக்கணும், கைலி தூக்குறாங்க, தூக்கும் போது இந்த பக்கம் வாழ தொடங்கிட்டேன்னு வரணும். அதுக்கப்புறமேட்டு ஜோயல் எலிஜாவை காமிக்கும் போது அவரை எப்படி காமிக்கிறோம், இந்த பக்கம் சன்ரைஸ் ஆகணும், அவர் ஃபேஸ் வந்து அதில் மர்ஜ் ஆகிருக்கணும். ஸோ அந்த கிராமத்தோட ஃபீல் இருக்கணும், இந்த விவசாய நிலம், அந்த ஒரு பசுமை, அதை வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ கிராமத்தில் இருக்கவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, எப்படி சைக்கிள் ஓட்டுவாங்க, ஒவ்வொரு கேரக்டருமே டிசைன் பண்ணி. ஆமாம்,
கேரக்டர் டிசைனிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெனக்கடல் இருந்துச்சு அதுல. சும்மா ஏதோ பண்ணணும்னு இல்லாம ஒவ்வொன்றையுமே டிசைன் பண்ணி பண்ண மாதிரி ஆமா. இருந்துச்சு. அது ஆக்சுவலா டிராஃப்ட்டா பார்த்தோம்னா, அது எனக்கு 4th டிராஃப்ட். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தேன். செகண்ட் டிராஃப்ட் வேற ஒரு ஸ்டோரி. நம்மளுக்கு சூழ்நிலைகள், பட்ஜெட் எல்லாமே இருந்ததுனால எங்களால நிறைய புஷ் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, அது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நேத்து கூட அதோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் இன்னும் அந்த விஷுவலா கண்டிப்பா. பாக்குறாங்க, நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இல்ல தமிழ்நாடு மக்களுக்காக பண்ற ஒரு ப்ராஜெக்ட். சில ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஆட்ல தான் பார்த்துருப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிறிஸ்டியன் சாங்ஸ்ல சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தது என்பது இல்ல, கிறிஸ்டியன்லயும் எடுக்கிறாங்க, பட் காஸ்டியூம்ஸ்ல கூட அவங்க சேஞ்ச் பண்றதில்ல. ஓகே. நல்ல வயலுக்குள்ள போய் நிக்கிறாங்க, பட் காஸ்டியூம்ஸ் அந்த வயலுக்குள்ள நிக்கிறவங்களுக்குள்ளது இல்லை. ஓகே. பட் சப்ஜெக்ட், அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், அதில் இருக்கிற ப்ராப்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சைக்கிள் லாஸ்ட் டைம் அந்த ஃப்ரண்ட் டயர் திரும்பவும். ஆமா. அதெல்லாம் வந்து ஆக்சுவலா ரிட்டன்ல எழுதல, ஸ்கிரிப்ட்ல இல்ல அது. நான் அங்க போகும்போது இவங்க எல்லாருமே கார்ல போயிருவாங்க, இவங்க தனியா நிப்பாங்க. தனியா நிக்கும் போது இவங்க திரும்பி பார்ப்பாங்க, சைக்கிள் இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் பிளான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் வாட் இஃப் நம்ம வந்து இந்த சைக்கிள் அவங்க திரும்பி பார்க்கும்போது இந்த பக்கம் திரும்புவோம். அப்ப அவங்க சைக்கிள்ல ஏறி திருப்பி அதே மாதிரி அடிச்ச 2 பேருமே எக்ஸலண்ட். அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு தமிழ் பையனோட ஒரு உணர்வுகளை கடந்துச்சு. மேபி அவங்க கான்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னும் எக்யூப் பண்ணுங்க நம்ம டீம் எல்லாம். இன்னும் பல நல்ல சாங்கை வெளியில கொண்டு வரதுக்கு ஸ்டான்லி ஒரு நல்ல முயற்சிகள் எடுக்கணும். கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்டான்லி பண்ண சாங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தந்தையை. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தந்தையே உன்னிடம் என் இதய இன்னல்களை சொல்லிட வந்தேன். அந்த தந்தையே சாங்ல அந்த பையன் கேரக்டர், அப்பா கேரக்டர், அவங்க அப்பாவோட அந்த பையனோட தாத்தா கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பேரோட கேரக்டர் விஷுவலா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அந்த அவங்க பான் அடிக்ஷன்ல இருந்தாலுமே அந்த ஐபேடை பார்க்கறதா இருக்கலாம் சரி, அந்த புக்ஸை எது இருந்தாலுமே எப்படி அதை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி ப்ராப்பரா பண்ணியிருந்தீங்க. அது எப்படி உங்களோட ஐடியால இருந்துச்சு? அதோட டைரக்டர் வந்து லார்வின். ஸோ அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு அந்த பையன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அடிக்ஷன்ல இருக்கிற ஒரு பையன். அவனை பார்க்கும் போது ஒரு மாதிரி பாவமா, அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டார்க்கா அப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹோப்லெஸ் அவன் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா எப்படி அதுல இருந்து மீள்றதுனே தெரியாம இருக்கணும். அதே மாதிரி தான் எனக்கு ஸ்கிரிப்டடாவே அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த பாட்டு ஆக்சுவலா ரொம்ப ஒரு மாதிரி டெக்னிக்கலா ரொம்ப நாங்க மெனக்கிட்ட ஒரு பாட்டு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு 3.5 minutes வந்து சிங்கிள் ஷாட். அது ப்ராப்பரா லைட்டுக்கு. ஆமா, அது அந்த ஸ்டெப்ஸ்ல போறது கூட ரொம்ப வெறித்தனமான ஷாட். அதுக்கும் நிறைய டேக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த டேக்கு நாங்க 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் ஷூட் பண்றதுக்கு. நாங்க அந்த ஷாட்டை கன்ஃபார்ம் பண்ணும் போது டைம் அரௌண்ட் 12 o'clock ஆயிடுச்சு அந்த சிங்கிள் ஷாட்டை. ஏன்னா அதே மாதிரி ஓப்பனிங் ஷாட்டுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஷாட் ஓப்பனிங் ஷாட். அந்த வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும், அதுதான். ஏன்னா அது அந்த இருந்தா சிங்கிள் ஷாட் 3.5 minutes சிங்கிள் ஷாட். எக்ஸலென்ட். அது வந்து ஏன்னா அவுட்டோர் லைட்டிங், ஓகே, திருப்பி இன்டோர் வரும்போது அவுட்டோரோட லைட் அப்படியே டோட்டலா டிஃபர் ஆகும். ஸோ இங்க இதுல தான் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட மொபைல்ல. மொபைல்ல மானிட்டர் பண்ணும் போது டக்குன்னு ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணணும், ஷட்டர் ஃபிளிக்கர் ஆகக்கூடாது. ஏன்னா லைட்ஸ் இருக்கு, டங்ஸ்டன் லைட்ஸ் இருக்கு. ஸோ அங்க இருக்க ஆம்பியல் லைட்லேயே வச்சு நான் எடுக்கணும். நான் சிங்கிள் ஷாட்ன்றதுனால நான் கேமரா எங்கேயா கொண்டு போகும்போது லைட்ஸ், நான் யூஸ் பண்ற எக்ஸ்டர்னல் லைட்ஸ் உள்ள வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணி பண்ணோம். ஆனா அது ரொம்ப எங்களுக்கு டாஸ்கான ஒரு ஷாட் தான். ஆனால் பை கிரேஸ் ஆஃப் காட் நாங்கள் அதை அச்சீவ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஊட்டி, அந்த ஒரு ஷாட் மட்டும் தான் பெங்களூர். அதுக்கப்புறமேட்டுக்கு டைலாக்ஸ் எல்லாமே பெங்களூர் எடுத்தோம். ஃபுல்லாக ஊட்டியில் போனால் ரெட் அலர்ட், ஃபுல்லாக அது ரெட் அலர்ட். எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரில. டோட்டல் 2 days ஷூட்டு. ஃபஸ்ட்டு டே நாங்கள் ரொம்ப கம்மியான ஃபுட்டேஜ் மட்டும் தான் எடுத்துருந்தோம், ஏன்னா என்னால் வெளியவே போக முடியல. செகண்ட் டே ஃபுல்லாக மலையிலேயே வச்சு அதை எடுத்தோம். எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்ட் கொடுத்தவங்க அந்த பாட்டு பார்த்துருந்தாங்கன்னா எனக்கு அடுத்து ரெண்ட் கொடுப்பாங்க தெரில. ஏன்னா ஃபுல்லாக கேமராவுமே நனைஞ்சு என் கையில் இருக்கிற அந்த வைப்ஸை வச்சு நான் தொடச்சிக்கிட்டே தான் எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த ஒரு கிளைமேட்டும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அமைஞ்சிருச்சு. அது ஒரு மாதிரி டார்க்காக. அது அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நான் சொன்ன அந்த வாழத்தோட இண்டியன் அதே ஐடியா தான். கடைசியில் அந்த பையன் ரெக்கவர் ஆகி அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த ஒரு கிரீன் லேண்டில் நடந்து வரவங்க மட்டும்தான் வைப்ரண்டாக இருக்கும்.
அது வரைக்குமே ஒரு மாதிரி டார்க்கான டோன்ல தான் போயிட்டு அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச லாஸ்ட் சீன் அவங்க அப்பாவுக்கும் அந்த பையனோட கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் எக்ஸலண்ட். ஆமா அந்த அந்த கனெக்ஷனே ஒரு ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. அதை பேச வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஷாட்ஸ். ஆமா, அது நல்ல ரைட்டிங். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் ரவிபாரத் அண்ணாவா இருந்தாலும் சரி, அவர் ஒரு எக்ஸலண்டான ஆக்டர், ரைட்டர். அண்ட் லார்வின் அண்ணா கூட நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. குட். எனவே அந்த சாங் நிறைய யூத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை எந்த டவுட்டுமே இல்லை. காலத்தால் அழியாதது, இன்னும் வெற்றி நடை போட்டுட்டும் பல பேரை மாற்றட்டும், ஆண்டவர்கிட்ட சேர்க்கட்டும். குட், வெரி குட். ஸ்டான்லி, இவ்வளோ நீ பண்ணியிருக்கிற நிறைய விஷயங்கள் மீடியாவில் நிறைய பேர் பார்க்குறவனும் உன்னோட வீடியோஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ நீ விஸ்காமும் முடிச்சிருக்கிற. நிறைய பேர் நீ விஸ்காம் முடித்து இதை பண்ணுறாங்க, நிறைய பேர் முடிக்காமல் பண்ணுறாங்க. உன்னோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு படித்து தான் பண்ணணுன்றக்கா, இல்லை படிக்காமலும் பண்ணலாமா, இல்லை படித்து பண்ணால் இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஆண்டருக்காக பண்ணுறோம், கரெக்டாக. நம்ம அதில் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம கிராஜுவேட் ஆகி தான் அதுக்காக நல்ல டெக்னீஷியனாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நமக்கு சோர்ஸே இல்லை, நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஆனால் அந்த மீடியா மூலியமாக நான் ஆண்டருக்காக ஊழியம் பார்க்குறேன் அப்படின்னாலுமே, அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு க்ரியேட்டிவான ப்ராசஸ் தான். இது நம்ம தியரிட்டிக்கலாக உட்காந்து பண்ணுறதை விட ப்ராக்டிக்கலாக நம்ம எடுத்துக்கிற லேர்னிங் தான் எல்லாமே. ஸோ இதுக்கு படிப்பு முக்கியம் கிடையாது. பட் நீங்கள் ஒரு நல்ல மீடியாவில் ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் இது இன்னும் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தியரிட்டிக்கலான நாலேஜும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் கற்றுக்கிறத விட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்னிக்கலாக நான் ஒன்று சொல்கிறேன்னே, ஃப்ரேம் ரேட் வந்து 24 இருக்குது அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடு வந்து அதை விட 2 times எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், அதாவது 48 இருக்கணும். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக தெரியாது. இது எல்லாமே எங்கே நான் கற்றுக்கிட்டேன்னா, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணணும், கிரேன் எப்படி யூஸ் ஆகுது, கிம்பல் எப்படி யூஸ் ஆகுது, கிம்பல் என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே இப்போ எல்லாமே சாட் ஜிபிடியில் இருக்கட்டும், யூடியூப்பில் இருக்கட்டும், எல்லாமே வந்துருச்சு. பட் நீங்கள் அதுக்காக ஒரு கோர்ஸ் நீங்கள் மெனக்கெட்டு நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுவோம், இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம். ஸ்டான்லி, இன்னைக்கு நிறைய பேர் சினிமாட்டோகிராஃபர் இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை எடிட்டர் ஆகிறதுக்கு எடிட்டராகவும் இருக்காங்க, இன்னும் ஆடுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு வச்சு நீ என்ன சொல்லுவேன்? நான் இந்த மியூசிக்கல் வீடியோஸ்லாம் தனியாக பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து கிறிஸ்டியன் கான்டென்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கிறிஸ்டியன் கான்டென்ட்ஸ்னால் சினிமாட்டிக்காக நல்ல ஒரு ஃப்ரேமில் நல்ல ஒரு அழகான ஒரு ஏதாவது ஒரு ஏசப்பா பாட்டை வச்சு பண்ணணும்னு பண்ணிட்டு. இப்போ வர யங் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போ ஒருத்தவனோட லைஃப்பை மாற்றணும்னா இன்ஸ்டாகிராம் போதும் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அவனோட டிப்ரெஷனில் இருக்கானா, அவன் டிப்ரெஷன் இன்னும் ஹை பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரீல்ஸ்னால. வர ஜென்ரேஷனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணுறோம்னா ஒரு 100 ரீல்ஸில் குறைஞ்ச ஒரு 50 ரீல்ஸாவது கிறிஸ்டியன் கான்டென்ட்ஸ் வரணும். அந்த கிறிஸ்டியன் கான்டென்ட்ஸ் வந்து நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணணும், அவங்க லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இருட்டில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இருக்காருன்ற ஒரு கான்டென்ட். இயேசு உன்னை பார்த்துப்பாரு, உன் நோய்களை சுகமாக்கிடுவார், ஏசப்பா அவனோட பணத்தேவைகளை சந்திச்சிருவாருன்ற அந்த மோட்டிவேஷன் தான் நிறையா போகணும். இப்போ எல்லாருக்குள்ளேயும் என்ன மோட்டிவேஷன், இப்போ ஒருத்தவனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுதா, லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அவன் போய் ஜிம் போனால் சரியாயிருவான் அப்படின்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா வந்துச்சு. ஆனால் ஒரு ஃபேக்டர் இருக்குது, இயேசுன்னு ஒரு ஃபேக்டர் இருக்காரு, அவருக்குள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவன் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் வந்து, ஏன்னா இயேசு வந்து அவங்க சீஷர்கள்ட்ட சொன்னார்ல, உலகெங்கும் போய் சீஷரை ஆக்குங்க, உலகெங்கும் போய் என்னை பிரஸ்தாபப்படுத்துங்க அப்படிதானே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ எல்லாருக்கும் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம்னா நமக்கு உளுந்த கடமை அது. ஸோ நம்ம ஏசப்பாவை பற்றி எங்கெங்க நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அவங்க எல்லா இடத்துலையும் நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்லணும். கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், அது காரணம் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம், சுவிசேஷத்தை அறிஞ்சுக்கிட்டோம். நமக்கு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஏசப்பாட போனால் சரியாயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை இல்லாத எத்தனையோ அநேக ஆத்துமாக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் ரசிக்கப்படணும், அவங்களாம் இயேசுவை அறிஞ்சுக்கணும், அவங்களாம் பரலோகத்துக்கு வரணும். இந்த ஒரு விஷயமா எடுத்து நம்ம ஓடணும்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக. சேம் இதே விஷயம் தான் கிறிஸ்டியன் மீடியா ஆர்டிஸ்ட்டுக்கும். ஒரு நாளுக்கு 1 கோடி பேருக்கு மீடியா மூலமாக காஸ்பல் சொல்லணும். ஸ்டான்லி சொன்னது மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் ஒரு 100 ரீல்ஸ் பார்த்தோன்னா 50 ரீல்ஸாவது காடோட ரீல்ஸ் வரணும், ஜீசஸோட ரீல்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் உருவாக்குறது, மோட்டிவேட் பண்ணுறது, அவங்கள உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டுறது,
இந்த வேலைகளை தான் நம்ம கிறிஸ்டியன் மீடியா ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் நம்ம ஸ்டான்லி அந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனக்கு ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா என்னை கூப்பிட்டு யாரும் அப்படிலாம் இந்த கொஸ்டின் கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த சிஎம்ஏ கம்யூனிட்டியிலேருந்து நீங்கள் என்னை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி இன்னும் நிறையா நீங்கள் பண்ணுங்க. நிறைய ஆர்டிஸ்ட், அன்னோன் ஆர்டிஸ்ட், ஈவன் நான் ஒரு கட்டத்தில் 2021 நான் வந்து இது எல்லாமே குவிட் பண்ணிடுவோம், நம்ம ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆகிட்டோம், நமக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை போல, ஒரு ஆர்ட்ஸ் காலிங் இதில் இல்லை போல, இதை நம்ம பண்ணுறதுக்கு இது நம்மளோட சுயத்தினால நம்ம இதை பண்ணுறோம் போல. அதனால ஏன்னா கிறிஸ்டியன் மியூசிக்கல் வீடியோஸோ இல்லை கிறிஸ்டியன் காஸ்பல் வீடியோஸ் நான் பார்க்கும்போது குவாலிட்டியாக பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்காது. ஆனால் அந்த குவாலிட்டியை விட என்னால் நல்லா பண்ண முடியும். ஏன் நமக்கு ஏசப்பா அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு, ஏன் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டருக்காக நம்ம பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி எத்தனையோ நான் அழுதுருக்கேன். எத்தனையோ நான் அண்டர்ரேட்டடாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏசப்பா அவ்வளோதான் கைவிடலை. அதுக்கான சூழ்நிலையை மாற்றினாரு ஏசப்பா. எனக்கு என்னை நிறையா பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிருக்காரு. ஈவன் நான் ஒர்க் பண்ண நிறையா வீடியோஸ் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கு. கண்டிப்பாக. ஸோ நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் வர ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து உடனே என்னோட வீடியோஸ் நல்லா ரீச் ஆயிடணும், உடனே நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடணும், ஹிட் ஆயிடணும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட இன்டென்ஷனாக இல்லாமல் ஏசப்பாவை மக்கள் அறிஞ்சுக்கணும், ஏசப்பாவோட நாமத்தை மையப்படுத்தணும், கஷ்டத்தில் இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் மாறணும், எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுன்ற இன்டென்ஷனில் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓடும் போது உங்களோட கவலைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்து உங்களுக்கு தேவையான உயர்வை ஏசப்பா கொடுப்பாரு. கண்டிப்பாக. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. சேர்ந்து இன்னும் செய்வோம். கண்டிப்பாக. இன்னும் ஸ்டான்லி மாதிரி நிறைய பேர் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபெட்டப்பாக இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்டுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சேருவோம், சேர்ந்து செயல்படுவோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்ன கட்டளையை நம்ம நிறைவேற்றலாம். நம்ம ருசித்த தேவனுடைய அன்பை இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம கொண்டு போகலாம். தேங்க்யூ. 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 கிட்ட கேட்போமா வேணாம் ப்ரோ? என்ன ப்ரோ? இல்லை ஒன்றும் சரி கேட்டுரும் ப்ரோ. என்னதான் ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? ப்ரோன்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸ்டான்லி ப்ரோ பாட்காஸ்ட் பேசிட்டு போனார். அவர் காடுக்காக பெஸ்ட்டாக பண்ணுறாரு. எனக்கு அது மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது ப்ரோ. உனக்கு என்னதாயா தெரியும்? எனக்கு என்ன ப்ரோ, 8-9 வருஷமாக ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு அதை நல்லா டெவலப் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அதான் தெரியலையே. ஒன்றும் கவலைப்படாது ப்ரோ. உங்களுக்காகவே கிறிஸ்டியன் மீடியா ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங் டெக்னிக்ஸ், வீடியோ எடிட்டிங், கலர் கிரேடிங், ஏஐ அண்ட் அனிமேஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே ஒன் டேயில் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஒரே நாளில் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? ஆமாம் ப்ரோ, ஒரு நாள் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்போ காசு அதிகமாக தானே வாங்குவீங்க? இல்லவே இல்லை ப்ரோ, வெறும் 500 தான் ப்ரோ. அப்போ யாரெல்லாம் ப்ரோ கிளாஸ் எடுக்க போகிறது? நம்ம பாட்காஸ்ட்ல பேசல ஸ்டான்லி ப்ரோ, விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் சாலமன் ப்ரோ, இன்னும் நிறைய யங் கிறிஸ்டியன் மீடியா ஆர்டிஸ்ட் கிளாஸ் இருக்க போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அப்போ நான் எப்படி ப்ரோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறது? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிறோம், உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.